அளவைக்கல் சர்வேக்கல்ல போய் தீபம் ஏற்றுவதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். அதில் தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் சோறு கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் மணிப்பட்டா கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் கல்லூரி உடனே வந்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். அவங்க சிந்தனை எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த கல்லு சலவை, அது அளவைக்கல். அளவைக்கல்னா சர்வேக்கல். சர்வேக்கல்னா நாயக்கர் காலத்துல ஊன்றப்பட்ட கல். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. தீபம் ஏற்றுகிற வரலாறு உண்டா என்றால் உண்டு. அது எங்கே? மேலே மலை உச்சியிலே இருக்கிற பிள்ளையார் கோவில் பக்கம் இருக்கிற ஒரு தூண். 400 ஆண்டுகளாக அந்த தூணில் தீபம் ஏற்றுவது வாடிக்கை. யாரும் மறுக்கல. அந்த மலை உச்சியில் சமணர்கள் வழிபாட்டு தலம் இருக்கிறது. இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் இருக்கிறது. தர்கா வேற இருக்கிற. தர்கா வேற, பள்ளிவாசல் வேற. பள்ளிவாசல மசூதிக்கிறோம், தமிழ்ல பள்ளிவாசல். தர்காங்கிறது அவர்கள் முன்னோர் ஞானிகள், மார்க்க அறிஞர்கள் காலத்தை முன்னுணர்ந்து கணித்து சொல்லக்கூடியவர்கள். இறந்து போனால் அவர்களை அடக்கம் செய்கிற இடத்துக்கு பெயர் தர்கா. அப்படி அடக்கம் செய்பவர்களை கூட வழிபாடு செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்திலே ஒரு தரப்பாரின் நம்பிக்கை. சிலர் அப்படி வழிபாடு செய்யலாம், அது ஒன்றும் தவறில்லை என்று தர்கா கட்டி வழிபாடு செய்கிறார்கள். நாகூர் தர்கா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இந்து கோயிலுக்கும் போய் எங்களுக்கு ஒன்னாகல, நாகூர் தர்காவுக்கு போன என் புள்ள நல்லா போச்சு, கை சரியா போச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா அவனுக்கு நல்ல மனசு சரியா போச்சு, மூளை தெளிவாய் போச்சு, இப்படி சொல்றவங்களை நான் சின்ன பிள்ளைல கேட்டிருந்தேன். ஒரு நம்பிக்கை. அங்க போயிட்டு வந்தா அவன் கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டா இருந்தா கூட அவன் நலம் பெற்று விடுவான், நலம் பெற்று விடுவான் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி தர்கா வழிபாடு கூடாது. இஸ்லாத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக பள்ளிவாசல் இங்கே இருக்கிறது, திருப்பரங்குன்ற மலையில தர்கா இருக்கிறது, கீழே முருகன் கோவில் இருக்கிறது, மேலே விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது, உச்சியிலே பிள்ளையார் கோவில் இருக்கிறது. இது இல்லாம சமணர் குகையும் இங்கே இருக்கிறது. சமணர் வழிபாட்டு தலம் இருக்கு. பலதரப்பட்ட மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. இவ்வளவு நாளா யாரும் சண்டை போட்டுக்கலையே. இஸ்லாமியரும் அங்கே போனார்கள், இந்துக்களும் அங்கே போனார்கள். சமணர்கள் இப்ப யாரும் பெரிய அளவில் இங்கே இல்ல. ஜெயின்ஸ் போறாங்களா இல்லையான்னு தெரியல, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது நமக்கு. ஆனா தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அதையெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன, பராமரிக்கப்படுகின்றன. அந்த மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்றது? சங்கிகள் சொல்லுகிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? காவல்துறையிலும் இருக்கிறார்கள். காக்கி சட்டத்துக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள்.